புதிய கிருபைக்காய் நன்றி ராஜா. இந்த புதிய நாளிலும் கூட தகப்பனே, நாங்கள் உம்முடைய சமூகத்தில் அமர்ந்திருந்து மன்னாவை பெற்றுக்கொள்ள அப்பா தெய்வீக பலனடைய தேவி பாராட்டிய கிருபைக்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எத்தனையோ பேருக்கு கிடைக்காத இந்த அருமையான சிலாக்கி ஆண்டவரே, அருமையான சகோதரி எங்களுக்கு அந்த வசனங்களை விளக்கி காட்டும் பொழுது, அன்றைக்கு சீஷர்கள் மத்தியில நீர் வசனத்தை விளக்கும் பொழுது அவருடைய இருதயங்கள் கொழுந்து விட்டு எரிந்ததை போல எங்களுடைய இருதயங்கள் கொழுந்து விட்டு எரியட்டும் அப்பா. உங்க வசனத்தை நாங்க கற்றுக்கொள்ளட்டும் ஆண்டவரே. அதனால எங்களில் இருக்கக்கூடிய ஆண்டவரே, அந்த ஆண்டவரே அக்கினியானது தேவையில்லாத மாம்சக்கிரியைகளை சுட்டரித்து ஆவியின் கனிகளால் எங்களை நிரப்பி ஆண்டவரே இந்த உலகத்திற்கு நாங்கள் ஒரு ஆசீர்வாதமாய் இருக்கும்படியாக பலன் கொள்ள செய்வீராக. தடைப்பட்ட யாவரையும் கொண்டு வாங்க. வெகு பிரயோஜனமாய் ஆண்டவரே செய்யப்படக்கூடிய பிரயாசையோடு செய்யப்படக்கூடிய இந்த காரியங்கள் ஆண்டவரே அநேகர் பயன்படும் வண்ணமாக மிகுந்த ஆசீர்வாதமாய் இருக்க நாங்க செபிக்கிறோம் தகப்பனே. எல்லா டெக்னிக்கல் இஷ்யூஸ் எல்லாம் எடுத்து போடுங்க தகப்பனே. விடுதலையோடு கூட நாங்கள் அதை கேட்க உட்கொள்ள கிருபை செய்வீராக. இயேசு கிறிஸ்து நம்ம நாமத்திலே ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். இந்த வேளையிலும் பைபிள் ஸ்டடி வந்த ஒவ்வொருவரையும் இயேசுவின் நாமத்தில் வாழ்த்து வரவேற்கிறோம். ஓவர் டு சிஸ்டர் லிலியா. தேங்க்யூ. தேங்க்யூ. பிரைஸ் த லார்ட். நம்ம சங்கீதம் 119வது அதிகாரத்தை தியானிச்சுட்டு இருக்கோம். சாம் சாப்டர் 119 அதோட செகண்ட் பகுதியை நம்ம இன்னைக்கு தியானிக்கலாம். நம்ம வாசிக்கலாமா? சாம் 119 9 to 16, 9-16 வசனங்கள். வாலிபன் தன் வழியை எதினால் சுத்தம் பண்ணுவான்? உமது வசனத்தின்படி தன்னை காத்துக் கொள்ளுகிறதுனால் தானே. என் முழு இதயத்தோடும் உம்மை தேடுகிறேன். என்னை உமது கற்பனைகளை விட்டு வழி தப்ப விடாதேயும். நான் உமக்கு விரோதமாய் பாவம் செய்யாதபடிக்கு உமது வாக்கை என் இருதயத்தில் வைத்து வைத்தேன். கர்த்தாவே, நீ ஸ்தோத்திரிக்கப்பட்டவர். உம்முடைய பிரமாணங்களை எனக்கு போதியும். உம்முடைய வாக்கின் நியாயத்தீர்ப்புகளை எல்லாம் என் உதடுகளால் விவரித்திருக்கிறேன். திரளான செல்வத்தில் களி கூறுவது போல நான் உமது சாட்சிகளின் வழியில் களி கூறுகிறேன். உமது கட்டளைகளை தியானித்து உமது வழிகளை கண்ணோக்குகிறேன். உமது பிரமாணங்களில் மன மகிழ்ச்சியாய் இருக்கிறேன். உமது வசனத்தை மறவேன். ஆமென். ஆமென். தேங்க்யூ ஸோ மச். இது ரொம்ப ஒரு அழகான சங்கீதம். இதோட நிறைய இன்ட்ரடக்ஷன் லாஸ்ட் வீக் நம்ம கேட்டோம். ஸோ இது வந்து ஒரு அக்ராஸ்டிக் சாங் அப்படின்னு நம்ம இப்போ கேட்டோம். எப்படின்னா ஹீப்ரூ லாங்குவேஜில் இருக்க அந்த 22 ஆல்ஃபபெட்ஸும் 22 செக்ஷன்ஸாக இந்த சங்கீதம் அழகாக பிரிக்கப்பட்டிருக்கு. ஸோ த செகண்ட் ஆல்ஃபபெட் வந்து பெத். ஸோ எல்லா வசனமும் நம்ம லெஃப்ட் டு ரைட் வாசிக்கிறோம். ஹீப்ரூவில் வந்து ரைட் டு லெஃப்ட் வாசிப்பாங்க. ஸோ எல்லாம் அந்த ஃபர்ஸ்ட் லெட்டரும் பார்த்தீங்கன்னா பெத் அப்படின்ற ஆல்ஃபபெட்டில் ஸ்டார்ட் ஆயிருக்கு. ஆல் த 8 verses, 8 வசனங்கள். இந்த பகுதியில் இருக்க 8 வசனமும் பெத் அப்படின்ற ஆல்ஃபபெட்டில் ஆரம்பிக்கப்பட்டிருக்கு. பெத் வந்து ஹீப்ரூ ஆல்ஃபபெட்டில் செகண்ட் லெட்டர், நியூமெரிக்கல் வேல்யூ 2. எல்லா ஹீப்ரூ லெட்டர்ஸ்க்கும் நியூமெரிக்கல் வேல்யூ இருக்கு. ஆனால் வி see that it is the first letter of the story of creation. நம்ம இந்த பிகினிங் அப்படின்னு நம்ம ஆங்கிலத்தில் வாசிக்கிறோம். அதே மாதிரி ஹீப்ரூவில் வந்து த ஃபர்ஸ்ட் லெட்டர் ஆஃப் த ஸ்டோரி ஆஃப் கிரியேஷன். தோராவோட ஃபர்ஸ்ட் லெட்டர் வந்து பெத். ஸோ பெத்துக்கு வந்து 2 ஃபார்ம்ஸ் இருக்கு. நடுவில் டாட் வைக்கலாம், நடுவில் டாட் வைக்காமல் இருக்கலாம். ஸோ பெத் அண்ட் பெத் அப்படின்னு அதோட ப்ரொனன்சியேஷன் ஆல்டர் ஆகும். பெத்தோட சிக்னிஃபிகன்ஸ் பார்த்தீங்கன்னா இட் ரெப்ரசன்ட்ஸ் த பிகினிங் ஆஃப் டுவாலிட்டி. அப்படின்னா அது வரைக்கும் ஆண்டவர் வந்து ஹீஸ் த ஒன் கிரியேட்டர், அப்சல்யூட் காட். ஆனால் ஆதியாகம் 1:1 வந்து ஹீ கிரியேட்டட் ஒன் மோர் திங், படைப்புகளை கிரியேட் பண்ணார். இது ரிசீவிங் எண்டில் உலகத்தை, நேச்சரை, மனுஷனை, அனிமல்ஸ், பேர்ட்ஸ். ஸோ த கிரியேட்டட் வேர்ல்டு அப்படின்ற ஒரு கான்செப்ட் தான் உருவாச்சுன்னா அது வரைக்கும் இட் வாஸ் அப்சல்யூட் ஒன்னஸ். ஸோ பெத் சிக்னிஃபைஸ் டுவாலிட்டி. அது மட்டும் இல்லை, ஆண்டவரோட படைப்புகளில் வந்து ஆணும் பெண்ணுமா கிரியேட் பண்ணுறாரு, மேல் அண்ட் ஃபீமேல் இன் பேர்ஸ். நோவாஸ் ஆர்க்கில் விடுறாரு. எஸ், நோ, ஹாட், கோல்டு, அந்த டுவாலிட்டி, அந்த ஆப்போசிட்ஸ், அது எல்லாத்தையும் சிக்னிஃபை பண்ணுற லெட்டர் தான் பெத். பெத்தோட லிட்ரல் மீனிங் வந்து ஹவுஸ். ஸோ ஹவுஸ் வந்து இதில் 3 லைன்ஸ் இருக்குது. 2 ஹரிசான்டல் லைன், ஒரு வெர்டிக்கல் லைன், அண்ட் 1 லைன் இஸ் ஓப்பன் ஃபார் காட் to enter. The created world is meant to house within it the spiritual. So ஆவிக்குரிய ரீதியில் ஆண்டவருடைய பிரசன்னம், ஆண்டவருடைய ஆளுகையை உள்ள ஏற்றுக்கொள்றதுக்கான ஒரு ஓப்பனிங்கை சிக்னிஃபை பண்ணுற 3 சைட் க்ளோஸ் ஆகிருக்கிற ஆல்ஃபபெட் தான் பெத். ஸோ த ஃபிசிக்கல் வேர்ல்ட் இஸ் மென்ட் டு பி அ பிளேஸ் ஃபார் த கிரியேட்டர்ஸ் க்ளோரி. ஸோ டுவெல்லிங் பிளேஸ், ஹவுஸ் அப்படின்றப்ப இட்ஸ் அ பிளேஸ் வேர் வி ரெஸ்ட்.
ஒரு ஒரு ஹோல் டே ஆஃப் டயரிங் ஒர்க்காக இருந்தாலும் ஒரு பிளேஸ் வேர் வி கேன் பி ஆர் செல்ஸ். நம்மளுக்கு தேவையான ரெஸ்ட், நம்மளுக்கு தேவையான எல்லாமே கிடைக்கிற பராமரிப்பு, போஷிப்பு, ஆல் தட் வி கெட், நம்மளுக்கு சரீரத்தை திருப்பி ரிஃப்ரெஷ் பண்ணி இன்னொரு டே ஆஃப் ஒர்க்குக்கு நம்ம ப்ரிப்பேர்டாக போகிறதுக்கு ஆல் தட் வி ஹாவ் இஸ் இன் அவர் ஹவுஸ். அதே மாதிரி தான் நம்மளோட உறைவிடம், நம்மளோட தங்குமிடம், ஆர் dwelling place, our resting place, everything should be God himself. அதான் the பெத்தோட physical and spiritual significance. So we look at these verses. Verse 9 நிறைய ரொம்ப famous often quoted verses இந்த பகுதியில் இருக்கு. ஸோ 9வது வசனம் பாருங்க. வாலிபன் தன் வழியை எதினால் சுத்தம் பண்ணுவான், உம்மது வசனத்தின்படி தன்னை காத்து கொள்ளுகிறதினால் தானே. How can a young man keep his way pure? By keeping watch on himself. எப்படி keeping watch பண்ணணும்? According to your word. அப்படின்னா என்ன அர்த்தம்? கன்ஃபார்மிங் ஹிஸ் லைஃப் டு யோர் ப்ரிசெப்ட்ஸ். நம்மளோட வாழ்க்கைய தேவனுடைய வார்த்தையை சார்ந்து நடக்கிறப்போ, 8 வசனங்கள்ல பார்க்குறப்போ வாக்கிங் இன் இஸ் லாஸ், அவருடைய கற்பனைகளின்படி நடக்கிறத, சாட்சிகளை கை கொண்டு முழு இருதயத்தோடு அவரை தேடுகிறவர்கள், வேதத்தின்படி நடக்கிற வாக்கிங் இன் இஸ் லாஸ் தான் மெயின் பாயிண்டா வந்து ஃபர்ஸ்ட் செக்ஷன்ல சங்கீதக்காரன் எழுதினாரு. Now he's asking, இப்படி ஆண்டவருடைய கற்பனையை நடக்கணும், இப்படி ஆண்டவருடைய வழியில நடக்கணும், பரிசுத்தமா நடக்கணும் அப்படின்னா நான் என்ன செய்ய முடியும் அப்படின்னு he starts with a question. வாலிபன் தன் வழியை எதினால் சுத்தம் பண்ணுவான்? And he says, உம்முடைய வசனத்தின்படி தன்னை காத்து கொள்ளுகிறதுனால் தானே. ஸோ இட்ஸ் அ வெரி வெயிட்டி கொஸ்டின். இந்த கொஸ்டின் வந்து ரொம்ப ஆழமான கொஸ்டின், ரொம்ப இம்பார்ட்டன்டான கொஸ்டின், கொஸ்டின் தட் வி cannot ignore. எப்படி சுத்தம் பண்ணுவான்? ஸோ எது சுத்தம் பண்ணப்படணும்? எது சுத்தம் பண்ணப்படணும்? that which is dirty has to be cleaned. Cleansing implies that which is polluted. இந்த உலகத்துல நம்ம இருக்கிறப்போ, பாவமான இந்த உலகத்துல இருக்கிறப்ப there is every possibility for us to become polluted. இந்த மாதிரி கரை திரையெல்லாம் நம்ம வாழ்க்கையில இருந்தா there is a need for cleansing. நமக்கு தெரியும், there is a fountain filled with blood drawn from Emmanuel's veins. அழகான ஹிம் இருக்கு. ஆண்டவருடைய ரத்தத்தினால வர ஊற்றுண்டு எல்லா பாவக்கரையும், and sinners plunged beneath its flood lose all their guilty stains. எல்லா பாவக்கரையும் கழுவி தீர்க்கிற நம்மளுக்கு நீரூற்றுண்டு அவர் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம். நம்ம இங்க வாசிக்கிறோம், கிளென்சிங் இம்ப்ளைஸ் தட் விச் இஸ் பொல்யூட்டட். இந்த கால வேலை ஃபர்ஸ்ட் வி ஷுட் அண்டர்ஸ்டாண்ட், ஆண்டவரே நான் என் வாழ்க்கையில கரை இருக்கு, என் வாழ்க்கையில அழுக்கு இருக்கு, and I need cleansing. எப்படி கிளென்ஸ் பண்ணணும்? நீங்க பாத்தீங்கன்னா 2 தீமோத்தேயு 2:22 பவுல் எழுதுறாரு, ஒரு வீட்டுல வந்து ஒரு பெரிய வீட்டுல நிறைய பாத்திரம் இருக்கு, நிறைய கனமுள்ள பயன்படுத்தப்படும், some for different purposes. Then he says, இதுவுமே அந்த யூத்ஃபுல் பர்ஸ்பெக்டிவ்ல தான் எழுதுறாரு. ஏன்னா யூத் அப்படின்றப்ப இட்ஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் ஜெனரேஷன். அவங்க தான் ஃபியூச்சர் ஆஃப் காட்ஸ் கிங்டம். And it is applicable to each and every one of us. சொல்றாரு, ஒருத்த வந்து எல்லா பாவ அழுக்குலேருந்து கழுவப்பட்டா he becomes a vessel fit for the master's use. எஜமானோட கரங்கள்ல இருக்கிற அவரால் பயன்படுத்தப்படுற பாத்திரமா விளங்குவான். ஸோ எதுக்கு நான் என்னை கழுவணும்? தன் வழியை எதினால், ஏன் என் வழியை நான் சுத்தம் பண்ணணும்? To be a vessel fit for the master's use. What does it mean by being cleansed? பாருங்க, வழியை சுத்தம் பண்றதுக்கு என்ன அர்த்தம்? To have our hearts renewed. என்னோட இருதயம் புதுப்பிக்கப்படணும். My life's reformed. என்னோட வாழ்க்கை என்னோட வாழ்க்கையை வந்து கரெக்டான வழியில போகணும். To make clean, to keep clean. அதுதான் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அப்புறம் அந்த கொஸ்டினுக்கு என்ன பதில் சொல்றாரு பாருங்க, உம்முடைய வசனத்தின்படி தன்னை காத்து கொள்ளுகிறதுனால் தானே. பை டேக்கிங் ஹீட் அக்கார்டிங் டு யுவர் வேர்ட். ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கணும், ஆண்டவருடைய வார்த்தையை நம்ம உட்கொள்ளணும், ஆண்டவருடைய வார்த்தை நம்ம இருதயத்துல இருக்கணும். அது மட்டும் இல்ல, ஆண்டவருடைய வார்த்தை வந்து இட் இஸ் அ டிஃபென்ஸ் ஃபார் அஸ். அவருடைய வார்த்தையின்படி தன்னை காத்து கொள்ளுகிறதுனால தானே. இட் ப்ரொடெக்ட்ஸ் அஸ். பாருங்க, இந்த Psalm 119 தான் 165 நினைக்கிறேன். கிரேட் பீஸ் ஹேவ் தே ஹூ லவ் யுவர் லா. உங்களுடைய வேதத்தை நேசிக்கிறவங்களுக்கு வந்து மிகுந்த சமாதானம் உண்டு. அதே Philippians 4 பாத்தீங்கன்னா பவுல் எழுதுவாரு, நீங்க ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாத்தையும் ஆண்டவருக்கு தெரிவிக்கிறப்போ, அந்த பீஸ் ஆஃப் காட் தட் பாசத் ஆல் அண்டர்ஸ்டாண்டிங் ஷல் கார்ட் யுவர் ஹார்ட்ஸ்.
ஆண்டவருடைய வேதத்தை நான் கற்றுக்கொள்றப்போ அவருடைய வழியில நான் நடக்கிறேன். என்னுடைய இருதயம் கழுவப்படுது. நான் அவரை துதித்து ஸ்தோத்திரித்து என்னுடைய ஜெபத்தெல்லாம் அவர்கிட்ட வைக்கிறேன். அவருடைய சமாதானம் என்னை நிறைக்குது. அவருடைய சமாதானம் என்னை பாதுகாக்குது. இட் இஸ் த ப்ரொடெக்டிங் நேச்சர் ஆஃப் காட்ஸ் வேர்ட்ஸ். யங் மென் மஸ்ட் மேக் த வேர்ட் ஆஃப் காட் தேர் ரூல். அவங்களோட வாழ்க்கையை நடத்த வேண்டிய ஒரு ரூல் புக்கா வந்து ஆண்டவருடைய வார்த்தை இருக்கணும். ஸோ ஆண்டவருடைய வார்த்தையை நான் ரூல் புக்கா வைக்கணும் அப்படின்னா ஐ ஷுட் நோ இட் சோ வெல். இந்த சூழ்நிலையில வாட் வுட் ஜீசஸ் டூ? இந்த சூழ்நிலையில நான் என்ன ரெஸ்பாண்ட் பண்ணணும்னு ஆண்டவர் விரும்புறாரு. ஐ ஷுட் பி சோ அக்வைண்டட் மை செல்ஃப். ஆண்டவருடைய வார்த்தையில என்ன இருக்கு, என்ன இல்லை, என்ன ஆண்டவர் என்கிட்ட விரும்புறாரு, அதன்படி நான் நடக்கணும் அப்படின்ற அந்த ரெசல்யூஷன் நம்ம மைண்ட்ல இருக்கணும். அதுதான் வந்து லிவிங் அக்கார்டிங் டு காட்ஸ் வேர்ட். பாருங்க, ஒரு டச் ஸ்டோனா நம்மளை ஷார்பன் பண்ற டச் ஸ்டோனா ஒரு ஸ்டாண்டர்டா we should use God's word. God's word should be our regulator. God's word should be our chart. It should be our compass. ஒரு வெளியில கிளம்பி போறப்போ, வழி தெரியாத இடத்துக்கு போறப்போ எப்படி ஜிபிஎஸ் போட்டு போறோமோ அதே மாதிரி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிடமும் God's word should be our compass. சரி, ஆண்டவருடைய வார்த்தை வந்து எனக்குள்ள இருக்கிறப்போ தட் இஸ் வென் என்னோட வாழ்க்கை வந்து சுத்தமா இருக்கும். ஏன்னா ஏன் நான் சுத்தப்படுத்தணும்? சி, காட் டிசையர்ஸ் கிளென்லினஸ். நம்ம இப்பதான் பார்த்தோம், ஆண்டவர் சுத்தமான ஒரு பாத்திரத்தை மட்டும்தான் எஜமானோட கைகள்ல வந்து பயனுள்ள பாத்திரமா ஃபிட் ஃபார் த மாஸ்டர்ஸ் யூஸா இருக்க முடியும். We must live according to God's word, which means cultivating a heart for God. பவுல் எழுதுறாரு, நான் செய்யணும்னு நினைக்கிறது என்னால செய்ய முடியறது இல்லை. I feel helpless. ஸோ இந்த மாதிரி அவருடைய வசனத்தினால காத்துக்கொள்ளப்படுற ஒரு வாழ்க்கை வாழணும் அப்படின்னாலும் we need God, we need God's help. பாருங்க, இந்த வசனத்துல what do we see? Purity is not something that is automatic or inherited. தானா வந்துடுறது ஒன்றும் இல்லை இன்ஹெரிட் பண்றது இல்லை. it is something that is intentionally guarded. நீங்களும் நானும் ஒவ்வொரு நாளும் சூஸ் பண்ணி செய்ய வேண்டிய விஷயம் தான் பரிசுத்தம். இந்த ஹோல் பேசேஜ்க்கு நம்ம ஒரு டைட்டில் கொடுக்கணும் அப்படின்னா டேக் டைம் டு பி ஹோலி. நம்மளோட வாழ்க்கையை பரிசுத்தமா காத்துக்கொள்ள டேக் டைம். ஸோ why do I need to take time? For what do I need to take time? என்னுடைய வாழ்க்கையை அவருடைய வசனத்தின்படி காத்துக்கொள்ள, to return to the scriptures, to realign my direction. ஆண்டவருடைய வார்த்தை எனக்கு காம்பஸ், ஆண்டவருடைய வார்த்தை சேஃப் கார்டா நம்ம வைக்கிறது. யாக்கோபுல ரொம்ப அழகான ஒரு வசனம் இருக்கு, நீங்கள் எல்லாவித அழுக்கையும் கொடிய துர்க்குணத்தையும் ஒழித்துவிட்டு உங்கள் உள்ளத்தில் நாட்டப்பட்டதாயும் உங்கள் ஆத்துமாக்களை ரட்சிக்க வல்லமை உள்ளதாயும் இருக்கிற வசனத்தை சாந்தமாய் ஏற்றுக்கொள்ளுங்கள். Get rid of all moral filth and the evil that is so prevalent and humbly accept the word planted in you which can save you. ஆண்டவர் நமக்குள்ள வச்சிருக்கிற வார்த்தை வந்து அதை நம்ம ஏன் சாந்தமா ஏற்றுக்கொள்ளணும்னா நம்மளுடைய ஆத்துமாக்களை ரட்சிக்க வல்ல வார்த்தை, உள்ளத்தில் நாட்டப்பட்ட வார்த்தை வந்து நம்மளை பாதுகாக்கிற வார்த்தை. This morning, what is the role of God's word in your life? ஆண்டவருடைய வார்த்தைக்கு நம்ம எந்த இடத்தை கொடுத்துருக்கோம்? அதுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அது என்னோட வாழ்க்கையோட காம்பஸா, என்னோட வாழ்க்கையோட டைரக்டரா இருக்கிறப்ப மட்டும்தான் I will be saved. பாருங்க, அடுத்த வசனம் 10வது வசனம், என் முழு இருதயத்தோடும் உம்மை தேடுகிறேன், என்னை உமது கற்பனைகளை விட்டு வழி தப்ப விடாதே. 2 பகுதி இதுல பாக்குறோம். ஃபர்ஸ்ட் வந்து is a desire. With all my heart I have sought you. அதுக்கு பாருங்க, inquiring of you, longing for you. என் முழு இருதயத்தோடும் உம்மை தேடுகிறேன் அப்படின்றது வந்து இட்ஸ் a very intense word. தெரியும், as the Psalm 42ல சங்கீதக்காரன் எழுதுவார், as the deer pants for the waters. மானானது நீரோடை வாஞ்சித்து கதறுகிறது போல என் ஆத்துமா தேவனை வாஞ்சித்து கதறுகிறது. He says, what does our heart long after? நீங்க அப்படி குவாய்ட்டா இருந்து யோசிச்சீங்கன்னா எதை நம்ம தேடி போறோம்? மற்றவங்களோட அக்செப்டன்ஸையா, இல்ல நம்மளோட டெட்லைன்ஸ், நம்மளோட பர்சனல் கோல்ஸையா, இல்லைன்னா ஹார்ட் ஆஃப்டர் காட்ஸ் ஓன் ஹார்ட். ஆண்டவரே, நீங்க எனக்கு போதும் சுவாமி. யூ பி த சென்டர், யூ பி மை எவ்ரிதிங், யூ பி மை ட்ரெஷர். அந்த ஒரு இன்டென்ஸ் டிசையர் ஆண்டவருக்கு மேல இருந்தாதான் we can live according to what he wants. அதுக்கப்புறம் பாருங்களேன், he says, do not let me wander from your commandments. ஏன்னா I am prone to wander. நான் வந்து வழி தப்பி போயிடுவேன். எதனால பாருங்களேன், ஆம்பிளிஃபைட் வெர்ஷன்ல போட்டிருக்காங்க, through ignorance
ஆர் பை வில்ஃபுல் டிசபீடியன்ஸ். ரெண்டுக்கான பாசிபிலிட்டியும் இருக்கு. ஒன்று தெரியாம வழி தப்பி போயிடும், இன்னொன்று தெரிஞ்சு வில்ஃபுல்லா டிசோபே பண்ற சூழ்நிலையும் இருக்கு. ஆனா ஆண்டவரே, the psalmist prays, and do not let me wander from your command. So first one, see, the psalmist experiences God's good work. இது வரைக்கும் அவர் he's accepted, he knows, ஆண்டவரே நீங்க இல்லாம என்னால முடியாது. I seek you. நீங்க தான் என்னோட ஜாய், நீங்க தான் என்னோட ஹாப்பினஸ். செகண்ட் லைன் பாருங்களேன், என்னோட உண்மை முழு இருதயத்தோட நான் தேடுறேன் சுவாமி. With my whole heart I seek you and you only. I seek you diligently. ஸோ இது வந்து நம்ம முன்னாடி பார்த்தோம், இட்ஸ் அன் இன்டென்ஷனல் ப்ராக்டிஸ்னு. ஆண்டவருடைய வார்த்தையை இருதயத்தில் வைக்கிறது வந்து இட்ஸ் அன் இன்டென்ஷனல் ப்ராக்டிஸ். அதே மாதிரி ஆண்டவரை தேடுறதும் இட் ஷுட் இன்வால்வ் அவர் ஹோல் செல்ஃப். ஏசாமியே வந்து பிரதான கற்பனை என்ன அப்படின்னு சொல்றப்போ ஏசாமி சொல்றாரு, உன் தேவனாகிய கர்த்தரை முழு இருதயத்தோடும் முழு ஆத்துமாவோடும் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக. அந்த ஹோல்சம்னஸ் இஸ் சம்திங் தட் காட் டிசையர்ஸ். அந்த கால வேளையில இட்ஸ் மை ஹோல் ஹார்ட் ஃபார் காட். என்னோட முழு இருதயமும் ஆண்டவரை பற்றி கொள்ளுதான் நம்ம யோசிச்சு பார்க்கலாம். our wholeness is what God desires. ஆண்டவரே, எந்த பகுதி ஆண்டவர் நமக்காக எல்லாத்தையும் கொடுத்தார்ல, ஒரு சொட்டு ரத்தத்தை கூட அவர் மிச்சம் வைக்காம he poured out his all on the cross. ஏன்னா he loved us so much. அதுக்கு what are we going to return? ஆண்டவரே, என்னுடைய முழு இருதயம், take my heart, take my everything, என்னோட எல்லாத்தையும் எடுத்துக்கோங்க சுவாமி, நான் உம்மை தேடுவேன், பிகாஸ் யூ ஆர் மை ஃபர்ஸ்ட் ஜாய். ஒரு அழகான வசனம் இருக்கு, Psalm 137:6ல, நான் உன்னை நினையாமலும் எருசலேமை என் முக்கியமான மகிழ்ச்சியிலும் அதிகமாக எண்ணாமல் போனால் என் நாவு என் மேல் வாயோட ஒட்டுவதாக. May my tongue cling to the roof of my mouth if I do not remember you, if I do not consider Jerusalem as my highest joy. இங்கிலீஷ்ல இருந்து ஹையஸ்ட் ஜாய் இருக்கு, தமிழ்ல பாருங்க, முக்கியமான மகிழ்ச்சியிலும் அதிகமாக. So there's no one word to describe that. Highest joy. இங்கிலீஷ்ல அப்படி சூப்பர்லேட்டிவ்ல முடிச்சுட்டாங்க. முக்கியமான மகிழ்ச்சியிலும் அதிகமாக ஆண்டவருடைய பிரசனத்தை நம்ம எண்றப்பதான் we will say, Lord, I will seek you with all my heart. We need a heart that seeks God. ஏன்னா only a heart that seeks God will not have a feet that strays away from God. நீதிமொழிகள் 4:23 ரெஃபரன்ஸா போட்டிருக்கு. நீதிமொழிகள் 4:23 நம்மளுக்கு தெரியும், எல்லா காவலோடும் உடைய இருதயத்தை காத்துக்கொள்ளுங்கள், because out of it comes forth the well springs of life. ஜீவ நீரூற்றுறது வரும். See, heart is something very important. The heart of any problem is the problem of the heart. அப்படி சொல்லுவாங்க. எல்லா பிரச்சனைக்கும் ஒரு மூல காரணம் இருக்குன்னா அது நம்மளுடைய இருதயமா தான் இருக்கணும். What is your heart longing for? இந்த காலவேளையில் ஆண்டவரே, என்னோட இருதயத்துக்கு ஒரே ஒரு நோக்கம் தான் சுவாமி, ஒரே ஒரு அப்ஜெக்டிவ் தான், சீக் யூ. ஏன்னா என்னோட இருதயம் அவரை சீக் பண்றப்ப, அவரை தேடுறப்ப, என்னோட கால்கள் அவருடைய, நம்ம ஃபர்ஸ்ட் பார்ட்ல பார்த்தோம்ல, டு வாக் இன் ஹிஸ் வேஸ், அவருடைய வழிகளில் என் கால்கள் நடக்கும். My feet will not stray from my God when my heart seeks him. அப்ப அப்படின்னா என்ன அர்த்தம்? Such a heart, அப்படி ஒரு இருதயம் இருக்கிறப்ப you will see him in all of your life. You will learn from him. ஆண்டவரோட இருப்பீங்க, ஆண்டவரிடந்து கற்றுக்கொள்வீங்க, ஆண்டவரோட ஐக்கியப்பட்டு இருப்பீங்க, ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையில மகிமைப்படுவார். And again, அடுத்த லைன் பாருங்களேன், as we spend time with God, as we treasure his word in his heart, அடுத்த லைன் என்ன சொல்லுது? என்னை உமது கற்பனை விட்டு வழி தப்ப விடாதே. So the first one was desire. The other one, அடுத்த லைன் talks about dependence. ஆண்டவரே, உம்மை விட்டு நான் போயிடக்கூடாது சுவாமி. இட்ஸ் a beautiful prayer. It's ஒரு honest prayer. ஆண்டவரே, என்னோட இருதயம் வழி தப்பி போயிடும் சுவாமி, என்னோட இருதயம் வந்து வழி மாறி போயிடும். It is prone to wander. ஒரு அழகான ஒரு ஹிம் இருக்கு, Come thou fount of every blessing. இந்த ஹிம் பேர் இதுல ஒரு ஸ்டான்ஸா இதுதான். Oh to grace, how great a debtor daily I am constrained. கிருபைக்கு வந்து நம்ம கடன் பட்டிருக்கோம். ஏன்னா let that grace now like a fetter bind my wandering heart to thee. கிருபையினால ஆண்டவரே, என்னை வலிவி போற என்னோட இருதயத்தை உடைய கிருபையினால கட்டிருங்க. ஏன்னா prone to wander, Lord, I feel it.
prone to leave the God I love. I know I love you. நீர் இல்லாம என்னால வாழ முடியாது. ஆனா இருதயம் ரொம்ப திருக்குள்ளது சுவாமி. prone to wander. அதனால என்ன பண்ணுங்க, உங்களுடைய கிருபையினால என்னை உம்மோட சேர்த்து கட்டிருங்க சுவாமி. ஆண்டவர் சொல்றாருல, நித்திய கிருபையினால உன்னை நான் சேர்த்துக் கொள்வேன். Here's my heart. Oh, take and seal it. Seal it for the courts of ஆண்டவரே, என்னுடைய இருதயத்தை தரேன். நீங்க எடுத்து முத்திரை வச்சுக்கோங்க சுவாமி, because my heart is prone to wander. So basically, it's desire and dependence. First desire, a sincere heart. உண்மையே நான் தேடுவேன். ஆனா லார்ட், ஐ நோ ஐ ஹாவ் த ரிஸ்க் ஆஃப் ட்ரிஃப்டிங். சங்கீதக்காரனுக்கு தெரியும், இட்ஸ் ஹம்பிளிங். ஆனா பட் லார்ட், ஐ டோன்ட் வாண்ட் டு ஸ்ட்ரே ஃப்ரம் யூ. லார்ட் ஹெல்ப் மீ. ஆண்டவரே, உங்களுடைய கிருபையினால் என்னை கட்டிக்கோங்க சுவாமி. என்னுடைய இருதயத்தை உங்களுடைய முத்திரை போடுங்கன்னு சொல்லி நம்மளை அர்ப்பணிக்கிறப்ப God will do it. திரும்ப திரும்ப சொல்றாரு பாருங்க, verse 11. நான் உமக்கு விரோதமாய் பாவம் செய்யாதபடிக்கு உமது வாக்கை என் இருதயத்தில் வைத்து வைத்தேன். Your word I have treasured. Your word I have stored in my heart. சில வசனங்கள், சில வெர்ஷன்ஸ் சொல்லுது, your word I have hidden in my heart. ஸோ முதல் பார்த்தோம், heed his word. அடுத்தது வந்து hide his word. ஆண்டவருடைய நாமத்தை நம்ம வாழ்க்கையில மகிமைப்படுத்தணும். நம்ம வாழ்க்கையில பரிசுத்த ஜீவியம் வாழணும். டேக் டைம் டு பி ஹோலி. அதான் இந்த பேசேஜோட ஹெட்டிங் சொன்னேன். இஃப் ஐ வாண்ட் டு டேக் டைம் டு பி ஹோலி, ஃபர்ஸ்ட் வந்து ஐ நீட் டு ஹீட் டு ஹிஸ் வேர்ட். 9வது வசனம் 11, hide his word that I might not sin against you. ஏன்னா I'm prone to wander. என்ன, நான் கற்பனை விட்டு வழி தப்புற இருதயம் தான் இருக்கு சுவாமி. அதனால என்னுடைய இருதயத்துல நான் என்ன செய்ய போறேன், உங்களுடைய வசனத்தை நான் வைத்து, ஐ ஆம் ஜஸ்ட் கோனா ட்ரெஷர். எதை நம்ம ஒழிச்சு வைப்போம், எதை நம்ம பத்திரப்படுத்தி வைப்போம், சம்திங் தட் யூ டோன்ட் வாண்ட் டு லூஸ். சங்கீதக்காரன் சொல்றாரு, he hid it in his heart, he laid it up there. எதுக்கு தெரியுமா? சும்மா ஃப்ரிட்ஜில் வச்சு தூங்குறதுக்கு இல்லை. இட் இஸ் ஆல்வேஸ் தேர் டு யூஸ். எப்போ தேவையோ அதை நான் யூஸ் பண்ணிப்பேன். தட் இஸ் மை கைடிங் பிரின்சிபிள், தட் இஸ் மை சார்ட்டர், தட் இஸ் மை காம்பஸ், தட் இஸ் சம்திங் தட் ஐ வேல்யூ ஹைலி, தட் இஸ் மை ட்ரெஷர். எனக்கு வாழ்க்கையில் எது போனாலும் பரவாயில்ல, என்னோட பேர், என்னோட புகழ், என்னோட வேலை, என்னோட ஆஸ்தி, என்னோட அந்தஸ்து, நேம் இட், எது போனாலும் பரவாயில்ல. ஒன் திங் தட் ஐ கேன் நெவர் கிவ் அவே இஸ் ஹிஸ் வேர்ட். அதுதான் சொல்றாரு, என்னுடைய உங்களுடைய வசனத்தை இருதயத்துல, காட்ஸ் வேர்ட் இஸ் அ ட்ரெஷர் வர்த் லேயிங். பாருங்க, வீட்டுல வச்சிருக்கிற பொருளை திருடன் எடுத்துட்டு போயிடலாம், கையில வச்சிருக்கிற பொருளை எதிராளி எடுத்துட்டு போயிடலாம், தலைக்குள்ள வச்சிருந்தா ஞாபக சக்தி ஒரு வேளை போயிடலாம். பட் when it is in my heart, என்னுடைய இருதயத்துல நான் வச்சிருக்கிறப்போ, I carry its impressions. என்னோட ஆவி, என்னோட ஆத்மா, என்னோட சரீரம், என்னோட வார்த்தை, என்னோட நடத்தை, என்னோட சிந்தனை எல்லாத்தையும் it just engulfs. Its impressions remain on me. ஆண்டவரே, உம்முடைய முத்திரை, உம்முடைய வசனத்தின் முத்திரை என்கிட்ட இருக்கணும். why do I do that? ஏன்னா உம்முடைய வசனத்தை இருதயத்துல வைத்திருக்கிறேன். நான் உமக்கு விரோதமாய் பாவம் செய்யாதபடிக்கு. தமிழ்ல இங்கிலீஷ்லையும் அந்த தமிழ்ல வந்து நான் உமக்கு விரோதமாய் பாவம் செய்யாதபடிக்கு இருதயத்தில் வைத்திருக்கிறேன் இருக்கு. இங்கிலீஷ்ல I've hidden my word in your heart. ரீசன் பின்னாடி இருக்கு, ஏன், that I might not sin against you. See, நம்ம செய்யற ஒவ்வொரு பாவமும் ஆண்டவருக்கு விரோதமா பண்ற பாவம். மெனி டைம்ஸ் சாத்தா வந்து he blurs our vision towards sin. பாவத்தை பாவம்னு பார்க்காதபடி நிறைய நேரம் பாவத்தோட விளையாடிட்டு இருக்க ஒரு ஜெனரேஷன் நம்ம பார்க்குறோம். We see a society that has அந்த லைன் ஆஃப் இது தப்பு இல்லை அப்படின்னு சொல்ற அந்த லைனையே கிரே ஆக்கிட்டாங்க. யூனோ, they've made it a common word. பாவத்தை வந்து it has become a common thing, something to be toy about. ஆனா ஆண்டவருடைய பிரசன்னத்துல, அவருடைய பரிசுத்தத்துக்கு முன்பாக we need to see sin as he sees. We need to know what constitutes sin in God's eyes. நான் செய்யற ஒவ்வொரு தப்பும் அது ஆண்டவருக்கு விரோதமானது. யோசேப்பு சொன்னான்ல, ஆண்டவருக்கு விரோதமா நான் இவ்வளவு பெரிய பாவத்தை எப்படி செய்வேன், அது பாவம் தான். பட் how do you see sin? நம்ம செய்யற ஒவ்வொரு தப்பும் it hurts my God. என்னை நேசிச்சு எனக்காக தம்முடைய ரத்தத்தை சிந்தி என்னை அவருடைய பிள்ளையாக்கி முத்திரையிட்ட என்னுடைய தகப்பனுடைய இருதயத்தை வந்து நான் செய்யற ஒவ்வொரு பாவமும் it hurts him. ஸோ ஆண்டவரே, நான் செய்கிற ஒவ்வொரு பாவம் அது உமக்கு விரோதமானது. உமக்கு விரோதமா நான் பாவம் செய்யாதபடிக்கு உன்னுடைய இருதயத்தை நான், ஏன்னா தட் இஸ் வாட் யூ டிட். பாருங்க, தட் இஸ் வாட் மை மாஸ்டர் டிட். அவர் என்ன செய்யறாரு, மத்தேயு 4வது அதிகாரத்துல
சாத்தான் திரும்ப திரும்ப டிஃப்ரெண்ட் சோதனைகள், பசியிலேருந்து, பெருமையிலேருந்து, அகந்தையிலேருந்து, முழு உலகத்தோட ராஜ்யத்திலேருந்து ஹி கேவ் மெனி அல்யூர்மெண்ட்ஸ், நிறைய என்டைஸ் பண்ண ட்ரை பண்ணோம். பட் எல்லாத்தையும் இயேசுசாமி வந்து அப்போஸ் பண்ணி ஜெயிச்சது வந்து இட் இஸ் ரிட்டன், எழுதியிருக்கிறதே, எழுதியிருக்கிறதே, எழுதியிருக்கிறதே. when I have his word written in my heart, நம்ம சொன்னோம், நம்ம வாயின் வார்த்தை, பேச்சு, நடத்த எல்லாத்துலேயும் we will carry its impressions. எழுதியிருக்கிறதே அப்படின்னு சொல்லி பாவத்தை மேற்கொள்ள ஆண்டவர் கிருபை செய்வார். 12 பாருங்க. கர்த்தாவே, நீ ஸ்தோத்திரிக்கப்படப்பட்டவர், உடைய பிரமாணங்களை எனக்கு போதியும். அகைன் இதுல 2 பார்ட்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து he praises the Lord. See, worship is always important. Praise is always important. ஆண்டவருடைய வார்த்தைக்கு நம்ம இடம் கொடுக்க our heart bursts forth with praise. ஏன்னா அவர் துதிகளின் மத்தியில வாசம் செய்கிற தேவன். அவருடைய வசனத்தை என்னுடைய இருதயத்துல வைக்கிறப்போ அவருக்கு பிரியமானதை செய்ய ஆண்டவர் ஹெல்ப் பண்றார். அப்புறம் பாருங்க, செகண்ட் லைன் he says, உம்முடைய பிரமாணங்களை எனக்கு போதியும். Teach me your statutes. பாருங்க, the psalmist gives glory to God. He says, Lord, blessed are you. In the heart of gratitude and the heart of praise வந்து it should always be there. நிறைய நேரம் நம்ம சூழ்நிலைகளை பார்த்து, பிரச்சனைகளை பார்த்து we lose track. அப்படி யோசிச்சு இது எப்படி முடியும், இது பண்ண முடியுமா, பண்ண முடியாதா, so many things. அப்படியே ஆங்ஸைட்டி ஸ்லோவாக க்ரீப்பின் பண்ணி நம்மளோட மைண்ட் செட்டையே மாற்றிடும். ஆனால் ஆண்டவருடைய வார்த்தையை நம்ம இருதயத்துக்குள்ளே வைத்திருக்கிறப்ப when we heed to his word and when we hide his word, நம்மளோட ஜபங்கள் எல்லாம் it will be an intermix of praise. துதி வந்து praise will be our automatic lifestyle. The power of praise வந்து it's an entire subject in itself. நமக்கு தெரியும், துதியினால முடியாதது ஒண்ணுமே இல்லை. It can break bondages. எரிகோஸ் wall எப்படி விழுந்ததுன்னு தெரியும். Praise can do many things. When you have God's word in your heart, உங்களோட நாவுகள் ஆண்டவர் துதியினால் நிறைக்கிறார். என்ன சொல்றாரு பாருங்க, கர்த்தாவே நீ ஸ்தோத்திரிக்கப்படத்தக்கவர். Then he says, ஆண்டவரே உம்முடைய பிரமாணங்கள் எனக்கு போதிங்க சுவாமி. Teach me your statutes. Give me to know and do my duty in everything. நீங்க, because you are the source. நீங்க தான் சோர்ஸ் ஆண்டவரே. நீங்க அந்த teachable heart is something that we need to have. எப்பயுமே நம் காதுள்ளவன் கேட்க கடவன் சுவாமி எல்லா உண்மையும் சொல்றப்ப முடிக்கிறார். ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைகளை நீங்க சொல்றப்ப அதை நான் கேட்கறதுக்கான செவிகள் எனக்கு வேணும். நிறைய தடவை we can learn from many things. We can learn from many sources. கடவுள் கிருபையினால இந்த இன்டர்நெட்லாம் வந்த பிறகு we have many resources. நிறைய இதுல இருந்து கத்துக்கலாம். ஆனா the best டீச்சர் யாரு? ஆண்டவர்கிட்ட போய் சங்கீதக்காரன் சொல்றாரு பாருங்களேன், லார்ட் டீச் மீ யோர் ஸ்டாட்யூட்ஸ். நம்ம புதிய ஏற்பாடுல வாசிக்கிறப்ப சீஷர்கள்லாம் போய் ஏசாமிகிட்ட கேட்பாங்க, லார்ட் டீச் அஸ் டு ப்ரே. அப்போதான் ஆண்டவர் வந்து ஒரு அழகான பரமண்டல நம்ம சொல்ற இந்த லார்ட்ஸ் ப்ரேயரை சொல்லி கொடுக்குறாரு. See, this can be our everyday prayer. Lord, teach me. ஆண்டவரே நடத்துங்க. Psalm 141 லார்ட் லீட் மீ, டீச் மீ. அழகா ஜோமன் வேறு சங்கீதக்காரன். That can be our prayer. ஏன்னா இட்ஸ் நாட் our promises to the Lord, but his promises. ஆண்டவர் நம்மளுக்கு how to have thankful heart, ஆண்டவரை துதிக்கணும் அப்படின்னா, நான் நினைச்சு பரிசுத்தமா வாழ்றதோ, நான் நினைச்சு ஆண்டவருடைய வழிகள் நடக்கிறதோ இட்ஸ் நாட் பாசிபிள். ஆனா he living in me, it is possible. John 15 வாசிக்கிறால, நான் தான் செடி, நீங்க வெறும் கொடிதான். கொடி வந்து செடியில நிலைக்கலைன்னா கனியே வராது. என்னையன்றி உங்களால் எதுவுமே செய்ய முடியாது. apart from me you can do nothing அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. So when we start depending on God, இந்த வருஷத்துல 2 விஷயம் இருக்கு. ஃபர்ஸ்ட் லைன் வந்து thankful heart, செகண்ட் லைன் வந்து a teachable spirit. டோசர் எழுதுறாரு many times, there's a difference between being taught by man and being taught by God. ஆண்டவருடைய வார்த்தையை நம்ம கற்றுக்கொண்டு ஆண்டவருடைய வார்த்தையை நம்முடைய இருதயத்துல பொக்கிஷமா வைத்து கொள்றப்போ he teaches us. பரிசுத்த ஆவியானவர் நம்மளை வழி நடத்துறாரு. இந்த வசனம் இப்படி சொல்லுது, இந்த வசனம் இப்படி சொல்லுது அப்படின்னு சொல்லிட்டு being taught by God. அது சொல்ல மெனி மேன்மேட் ரிசோர்சஸ்ல இருந்து நிறைய இன்புட் வந்தாலும் ஆண்டவரே நான் ஜோமன் சுவாமி, may I be taught by you. Your children will be taught by God. வசனம் இருக்கு. So all we need is a thankful heart and a teachable spirit. We'll conclude இந்த 4 வசனத்தோட. பாருங்க, ஃபர்ஸ்ட் வசனத்துல பார்த்தோம்,
வாலிபன் தன் வழியை எதனால் சுத்தம் பண்ணுவான்? நம்முடைய வசனத்தின்படி தன்னை காத்துக்கொள்கிறதுனால் தானே. Am I letting God's word shape my decisions or my surroundings? யோசிச்சு பார்ப்போம். நம்மளோட டெசிஷன்ஸ் எல்லாத்தையும் ஆர் தே அலைன்ட் வித் காட்ஸ் வேர்ட்? என் முழு இருதயத்தோடும் உம்மை தேடுகிறேன், என்னை உமது கற்பனைகளை விட்டு வழி தப்ப விடாதேயும். So seeking God with my whole heart includes admitting where I'm prone to wander. அன்றே நம்ம தேடுறேன்னு சொல்லிட்டு, அன்றே இப்படிதான் சுவாமி நான் இருக்கேன், I'm prone to wander. உடைய கிருபையினால just bind my heart to you, Lord, like a fetter with your grace. அடுத்தது சொல்றாரு, நான் நமக்கு விரோதமாய் பாவம் செய்யாதபடிக்கு ஒரு வாக்கை இருதயத்தில் வைத்து வைத்தேன். Am I storing God's word deeply or encountering it occasionally? அப்பா அது தேவைப்பட்ட ஆண்டோடைய வார்த்தை அப்படி பைபிளை திறந்து வாசிக்காம, is it stored deep in my heart? ஏன்னா பாருங்க, what I hide in my heart will surface in moments of pressure. இதுல என்ன இருக்கோ அதுதான் வெளியே வரும். நான் நிறைய தடவை இந்த எக்ஸாம்பிள் சொல்லியிருக்கேன். ஒரு கப் ஃபுல்லா காஃபி எடுத்துட்டு ஒரு ஆள் வேகமா ஒரு கூட்டமான இடத்துல போயிட்டு இருக்கப்ப somebody came and bumped on him. அவன் வந்து இடிச்ச உடனே ஃபுல்லா காஃபி கொட்டிடுச்சு. ஏன் காஃபி கொட்டுச்சு அப்படின்னு கேட்டா, அவர் இடிச்சிட்டாரு, அது ஒரு ரீசன். இன்னொரு ரீசன் என்ன, கப்ல காஃபி இருந்துச்சு அதனால கொட்டுச்சு. வாட் யூ ஸ்பில் வாட் யூ ஆர் ஃபில்ட் வித். யூ ஸ்பில் வாட் யூ ஆர் ஃபில்ட் வித். ஸோ ப்ரெஷர் வந்து வரப்போ எதனால நிறைக்கப்பட்டிருக்கிறோமோ அதுதான் வெளியே வரும். ப்ரெஷர், வாட் ஐ ஹைட் இன் மை ஹார்ட் வில் சர்ஃபேஸ் இன் மொமெண்ட்ஸ் ஆஃப் ப்ரெஷர். இஃப் ஐ எம் ஃபில்ட் வித் காட்ஸ் வேர்ட், ப்ரெஷர் வில் பிரிங் தட் அவுட். ஸோ பாருங்க, இந்த 4 வருஷங்களை we see a life rooted in God's word. ஆண்டவருடைய வார்த்தைய ஹீடு பண்ணி ஹைடு பண்ற ஒரு வாழ்க்கை. ஆண்டவரே, my heart is prone to wander, so I am just going to depend on you, guided by dependence, guarded by truth. இதெல்லாம் இருக்கப்போ, கர்த்தாவே நீர் ஸ்தோத்திரிக்கப்படத்தக்கவர், softened by worship. இதெல்லாம் இருக்கிறப்ப we will learn to live intentionally. எதுக்கு? பரிசுத்தமா ஆண்டவரோட நெருங்கி வாழ ஆண்டவர் கிருபை செய்வார். ஸோ ஈவன் as we ஒரு 4 verses தான் நம்ம பார்க்க போறோம். You can try memorizing them. Psalm 119, 176 verse now இருக்கு. It's very difficult to think about it. ஆனா as we do 4 verses, I encourage you can memorize, so that it's one way of hiding God's word, not just in our heads. நம்மள மனப்பாடம் பண்றப்ப எப்படி இந்த chewing the cud, இந்த அனிமல்ஸ் எல்லாம் உட்காந்து திரும்ப அசை போடுமோ, அந்த மாதிரி நம்ம மனப்பாடம் பண்ண வசனங்களை திரும்ப ஹார்ட்டுக்கு கொண்டு வந்து அதை தியானிச்சு அபியாசப்படுத்த தேவன் தாமே நம்மளுக்கு கிருபை செய்வாராக. தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ மச் சிஸ்டர். பிரதர் மேத்யூ, ஒரு ஜெபம் முடிச்சிடுறீங்களா? தேங்க்யூ. எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, கிருபையுள்ள தெய்வமே, உண்மை ஆராதிக்கிறோம், உண்மை போற்றுகிறோம். அருமையான இந்த காலை வேளையில ஆண்டவரே எங்களை நோக்கி ஆண்டவரே கற்றுக் கொடுத்ததான அந்த வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நாங்கள் பாவம் செய்யாதபடிக்கு உம்முடைய வார்த்தைகளை ஆண்டவரே எங்களுடைய இருதயத்துல வைத்து வைத்து ஆண்டவரே எங்களை பாதுகாத்து கொள்ள கர்த்தர் நீர் உதவி செய்ய முடியாது ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எங்களை சுற்றிலும் ஆண்டவரே அப்பா ஆண்டவரே சத்துருவானவன் ஆண்டவரே விழத்தள்ளும்படி எத்தனித்திருக்கிறதான எல்லா தீமைகளிலும் எங்களை விலக்கி காத்துக்கொள்ள உம்முடைய வார்த்தை போதுமானதாய் இருக்கிறது. ஆண்டவரே, அதை உணர்ந்தவர்களாக உம்முடைய வார்த்தையை அதிகமாக தியானிக்க, அதை கை கொள்ள ஆண்டவரே, அதன்படி நடக்க ஆண்டவரே, அதை சார்ந்து வாழ எங்களுக்கு நீர் உதவி செய்ய இந்த காலை வேளையில பங்கெடுத்த ஒவ்வொருவரையும் பெயர் பெயராய் நீர் ஆசீர்வதிப்பீராக. வசனத்தை பகிர்ந்து கொண்டுதானே நம்முடைய மகளின் கர்த்தர் நீர் அதிகமாய் ஆசீர்வதித்து ஆண்டவரே இன்னும் அநேகமாயிரங்களுக்கு ஆசீர்வாதமாய் பயன்படுத்துவீராக. நம்முடைய கருத்துல எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். அந்த நாளை ஒப்பு கொடுக்கிறோம். அந்த நாள் முழுவதும் உங்களுடைய பிரசன்னம் எங்களை நடத்தும்படியாக ஒப்பு கொடுக்கிறோம். ஆவியானவர் எங்களை வழி நடத்துவீராக. உமக்கே கன மகிமை செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டுகிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. Amen. Amen. Thank you, brother. Thank you, sister. God bless you all. Have a wonderful day.